ஹாய் எவ்ரிவன். உணவுல இந்த பொருளை அதிகமா சேர்த்துக்கிட்டா பக்க விளைவுகள் ஏற்படும்னு தெரிஞ்சே நம்ம தினமும் அதிகமா சாப்பிடுற பொருள் என்ன தெரியுங்களா? அது உப்பு. ஏன்னா உப்போட டெய்லி ரெக்கமெண்ட் டோஸே 5 கிராம் தான். ஆனா இந்தியர்கள் சராசரியா ஒரு நாளைக்கு 9ல இருந்து 12 கிராம் உப்பு சாப்பிடுறாங்க. இதனால வரக்கூடிய பாதிப்புகள் பாத்தீங்கன்னாக்க ஹை பிபியும் ஹார்ட் ப்ராப்ளமும். நம்ம வீடுகள்ல செய்யற சாப்பாட்டுல ஓரளவுக்கு உப்பு சரியான அளவுல சேர்ப்போம். ஆனா கடைகள்ல வாங்குற ஸ்நாக்ஸ்லயும் இல்ல பாப்கார்ன், சிப்ஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி வர்ற ஸ்நாக்ஸ்லயும் உப்போட அளவு அதிகமா தான் இருக்கும். இதை நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வர்றப்போ நமக்கு தெரியாமையே நம்ம தினமும் உப்போட அளவு அதிகமா சாப்பிட்டு இருப்போம். ஸ்மோக் பண்ணா மட்டும்தான் ஹை பிபி வரும்னு இல்லை. இந்த மாதிரி உப்பு அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு வர்றப்பையும் ஹை பிபி வரும். ரெண்டாவது, உப்பு அதிகமா எடுக்கிறப்போ நம்ம உடம்புல நீர்த்தேக்கம் அதிகமா இருக்கும். அதை வெளியேற்றுறதுக்கு கிட்னி அதிகமா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இதனாலையும் ஹை பிபி இருக்கிறதாலையும் சீக்கிரமா கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது, கிட்னி அளவுக்கு அதிகமா இருக்க உப்பை உடம்புல இருந்து வெளியேற்றப்போ கால்சியமையும் சேர்த்து வெளியேற்றிடும். அதனால ரத்தத்துல உள்ள கால்சியம் அளவு குறைய ஆரம்பிச்சிடும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம எலும்புகள்ல உள்ள கால்சியம் ரத்தத்துக்கு வரும். அதனால எலும்புகள் வீக் ஆகிறதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கும் ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உப்பு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இயங்குறதுக்கு ரொம்ப அத்தியாவசியம் தான். ஆனா டெய்லி ரெக்கமெண்ட் டோஸான 5 கிராம் அளவு மட்டும் உப்பு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த் டிப்ஸுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க.